கேவலமாக நடத்துகிறாங்களே அப்படிங்கிற கவலை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி கவலைகளிலிருந்து வெளியே கொண்டு வரக்காருன்னா ஜக்கியல் தான். எத்தனையோ பேர் வாங்குவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க, பணத்தை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துவாங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு குதிச்சு சந்தோஷப்படுறத கொடுக்கறது யாருன்னா அது ஜக்கியல். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அறிவான குழந்தைகள், எண்ணூர் கலந்த அறிவான எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான ஒரு ஏஞ்சல் ஜக்கியல். ஜக்கியல்ங்கிறது என்னன்னா, ஜக்கியல்னாலே வயலட் கலர் ஜக்கியல். இது சின்ன ஜக்கியல். அதே போல் லாப்பிஸ் லசூலி ப்ளூ கலர். கொஞ்சம் இந்த 2 கலர் அவங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, எதுக்காக அப்படின்னா எனக்கு ரொம்ப தாங்க முடியாத மன வருத்தம் இல்லை, ஒரு பெயின்ஃபுல் மெமரிஸு, தாங்க முடியாத வேதனை தீர்க்கிறதுக்கு அதுக்கு என்னென்னா ஜக்கியல். அது மட்டும் இல்லை, எனக்கு கடந்த கால நினைவுகள் மனசு மோதிக்கிட்டே இருக்குது, அது வருத்தத்தை கொடுக்கு அப்படின்னா ஜக்கியல். ஜக்கியல் கடந்த கால நினைவுகளை அப்படியே எடுத்துட்டோம்னா அதை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம ஜக்கியலை கூப்பிடணும். கடந்த கால நினைவுகள் ரொம்ப வருத்தத்துக்குள்ளேயே எவ்வளோ பேருக்கு இருக்கு இல்லையா? நிறைய கடந்த கால நினைவுகள், அதுவும் இப்போ லேட்டஸ்டாக எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பேருக்கு இருக்கும் இல்லையா? எத்தனை லாஸ், எத்தனை இது இல்லையா? சில பேருக்கு மணி லாஸ் ஆகும், சில பேருக்கு வீட்டை யாராவது இல்லாமல் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஒரு மனக்கவலையாக இருந்துகிட்டே இருக்கும். மனசுக்குள்ள கவலை இருக்கும், தேவையில்லாதது போட்டு வளர்ப்பிக்கும். சில பேர் நம்மளை ஒரு மாதிரி இது கேவலமாக நடத்துகிறாங்களே அப்படிங்கிற கவலை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி கவலைகளிலிருந்து வெளியே கொண்டு வரக்காருன்னா ஜக்கியல் தான். புரிஞ்சிச்சா? அப்புறம் உணர்ச்சி ரீதியானது. எனக்கு மனசில் எப்படி சொல்கிறோம்னா, இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டா, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு பிள்ளைய பற்றி அவங்க விட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான இதுகளை என்ன பண்ணணும்னா அது ஜக்கியல் பார்த்துக்கணும். அடுத்தது, மாணவர்கள் நல்லா பாயிண்ட் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புள்ளி விவரங்களை, இப்போ நிறைய கெமிஸ்ட்ரியில் இது இருக்கும் இல்லையா, ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபிசிக்ஸில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல அந்த புள்ளி விவரங்களை, இப்போ π = 2π சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க புள்ளி விவரங்களை நிறைய புள்ளி விவரங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் π = 22/7 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தாத்தா சொல்லி கொடுத்தாரா அந்த காலத்தில். ஒரு சக்கரம் ஒரு இடத்த குறிச்சிக்கோ, அது எப்படி போய் அது சுற்றி அந்த சக்கரத்தை போய் சுற்றி அது எந்த இடத்துல நிற்குதுன்னு பாடுறா, அதான்டான்னு சொல்லி கொடுத்தாரா. அந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி விவரங்களை நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னென்னா, நமக்கு முக்கியமானது என்னென்னா ஜக்கியல் உதவுவார். சுதந்திரம் வேணும் சாமிகளா, மனசில் சுதந்திரம் வேணும். சும்மா சுதந்திரம் பிரோஜனம், மனசால சுதந்திரம் வேணும். மன்னிக்க தெரியணும். மன்னிப்பு இல்லாத நமக்கு நிம்மதியே கிடையாது. எத்தனையோ பேர் வாங்குவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க, பணத்தை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துவாங்க. இல்லை, தான் பெரிய லால் லபக்தாஸ் மாதிரி நம்மகிட்ட பண்ணுவாங்க. இதெல்லாம் மன்னிக்காட்டா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ மன்னிப்பு அந்த நீதி சின்ன இருக்குல்ல, அந்த ஒரு அம்மா நின்றுக்கிட்டு திராஸ் இருக்கும்ல, அந்த சின்ன யாரும் அது ஜக்கியலாம். அந்த அளவுக்கு நீதியாக இருப்பாராம். அடுத்தது, இவரை குவானினாவும் நினைக்கிறாங்க. குவானியும் குவானின்றது இவங்க தான் குவானின்றது ஒரு கிளாஸே இருக்குது, குவானினுடைய ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. குவானினுடைய இது ரொம்ப பிரமாதமானது இருக்குதுங்களா. ஒரு குவானினை பார்த்து நம்ம எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, 2 கண்ணீர் துளி வந்தால் கூட அது தாங்க மாட்டாங்க. நிஜமாவே வாழ்க்கை நிறைய தரம் பார்த்துருக்கேன். ஆனால் உடனே சீஸ் ஃபார் கம்பேஷன், குவானின் ஃபார் கம்பேஷன், அன்புக்கு பாசத்துக்குன்னே இருந்தால் அது குவானின். புரிஞ்சுதா? ஸோ அவர் குவானினாவும் ஜக்கியில் குவானினாவும் பார்க்குறாங்களாம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாய்ச்சக்கா அப்படி குதிப்போம்ல சமயத்தில், சந்தோஷத்தில் நடந்து வச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த குதிச்சு நடக்கிற சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், when I was writing DGO எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப எல்லாரும் போயிருக்கோம். கேஷீட் எழுத டைம் இல்லை எனக்கு, கேஷீட் கூட சரியாக நிரப்பலை. கேஸ் பார்த்தேன், எல்லாம் ஷார்ட் கேஸும் வைப்பாங்க, பார்த்துட்டோம். எல்லாம் பார்த்தா அதை பற்றி எழுதுறதுக்கு டைம் இல்லை. எஸ் கம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிட ஆரம்பித்தோடனே போனால் எங்கள் பழனிவேல்னு, எங்கள் குரு, எங்கள் சீஃபு, சூப்பர் சீஃபு எங்களுக்கு. அவருக்கு நான் இந்த வார்டில் வேலை செய்கிறப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன்.
அந்த உடனே என்ன பண்ணிட்டோம்னா வந்த உடனே நான் கேஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். என் கூட எப்படி பிடிப்பா ரொம்ப வாய் பேச மாட்டாங்க. நீ எம்டியா அவங்க பேசுறியா எம்டியா அப்படி கேட்பாரு. நான் டிஜிஓ தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் பாட்டு எல்லா கேஸும் எப்பவுமே எல்லா கேஸையும் தரவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. வினய் வாஸ் ஒர்க்கிங் அப்படி பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா அவர் பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். வேற ஒரு சில அவர் எப்படின்னா இந்த அவங்கள போய் அதை கேட்டோம் அப்படிப்பாங்க அடுத்த ஷிஃப்ட். சரி நான் சின்ன பிள்ளை மாதிரி ஓடணும் இல்லை எங்களுக்கு வயசா எப்போ இத்தான் படிக்க போயிருந்தோம். அப்போ அது நாங்கள்லாம் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்டாக போயிருந்தோம். 8 வருஷம் 9 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் போயிருந்தோம். ஆனால் அவர் சின்ன பிள்ளையா அதை பார்க்க சின்ன ஊருமா இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி வச்சுருப்பாங்க என்ன. அங்கே போய் கேட்டோம் இதை கேட்டோம் அதை கேட்டோம் அதுதான் ஞாபகம் சோறு சிரிச்ச மாமா இருப்பார். ஒரே ஒரு கேள்வி கேட்டார். டக்குன்னு பார்த்து சொன்னாப்புல எஸ் சிக்கன்கா அப்படின்ன உடனே சிச்சமாக குதிச்சுக்கிட்டு தான் வெளியே வந்தேன். அந்த குதிச்சு சந்தோஷம் வரும். அந்த குதிச்சு சந்தோஷம் வருது என்னன்னா சாதாரண விஷயம் இல்லை இல்லைக்கண்ணா. எங்கள் மாதிரி இதில் படிப்பு இதில் பாஸ் பண்ணிட்டு வராங்க. டாக்டர் இருந்தாங்கிறப்ப இதே மழுது இருக்கானுங்களா அதை படிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் டாக்டர் படிப்பேன்னா. மனுஷனை கூறு போட்டு ஒவ்வொரு இன்ச்சாக படிக்கணும். மனுஷனை சாதாரண படிக்க முடியாது. புரிஞ்சுதா? ஒரு மனித உருவத்தில் எவ்வளோ விஷயம் படிக்க வேண்டியிருக்கு. அத்தனையும் படிக்கிற இந்த டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப வருத்தம் இருக்கா இல்லையா? சரி, அந்த அந்த மாதிரி ஒரு குதிச்சு சந்தோஷப்படுறத கொடுக்கறது யாருன்னா அது வந்து ஜக்கியல். புரிஞ்சு சக்கரங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து க்ரௌன் சக்கரம் இங்கே இருக்குது. க்ரௌன் சக்கரம் இல்லை எலிமெண்ட் வந்து ஃபயர்னா அப்படி அண்ணாமலையில் வந்து எப்படி தெரிவார் அந்த மாதிரி ஃபயர் எலிமெண்ட்டு. அவருடைய நம்பர் வந்து 2 நம்பர் சொல்லட்டா அவங்களுக்கு. 4, 14 இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 4 வேற தனியாக 4 நம்பர் தான். நம்பர் 4 சந்தோஷத்துக்கு. அப்புறம் 14 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பர் வேணும்னா அகஸ்தா கோடு என்னன்னா 3, 8, 9 3, 8, 9 இந்த 3 நம்பர் எதாமா நீங்கள் வச்சுக்கோங்க. 4 பிடிச்சா 4 வச்சுக்கோங்க. 14 பிடிச்சா 14 வச்சுக்கோங்க. 3, 8, 9 பிடிச்சிருந்தா அதை வச்சுக்கோங்க. 389 வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் வந்து அமெத்திஸ்ட் இந்த இருக்கு. அமெத்திஸ்ட் ஏஞ்சல். அடுத்தது லாப்பிஸ் லசூலி. லாப்பிஸ் லசூலி இவர் வந்து 7th ரே கடை 7 ரே தான். அந்த 7th ரேக்குரியவர் இவர். லைட்டுக்குரியவர். அதான குரு சனி இந்த 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இவரோடது. குருக்கும் சனிக்கும். ஸோ சனி திசை நடக்கிறவங்க சனி இது பண்ற சனியினுடைய தாக்கத்தில் இருக்கிறவங்க அஷ்டமத்து சனி இல்லை அர்த்தாச்சம சனி அப்படி நிறைய சனி இருக்கு இல்லையா. அப்போ இந்த சனியினுடைய தாக்கத்தில் இருக்கவங்க. இன்னொன்று நம்பர் 26. அந்த 26ஆம் நம்பர்காரங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பர்டிகுலர்லி பெண்கள் இருந்தால் அவங்க வந்து பெட்டர் ஜக்கியினுடைய கிட்டு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. புரிஞ்சிச்சா? அப்புறம் இதில் வந்து வயலட் ஃப்ளேம் கர்மா கிளியர்ன்னு சொன்னிருக்கோம். அது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது. ஆனால் வயலட் ஃப்ளேம்னு நினச்சிங்கன்னா போகிறோம். அது உங்களுக்கு கர்மாவே கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலி பாச் ஃப்ளவர் இருக்குது. அனிசக்லியல் கிளிமேட்டிக்ஸ் அந்த இதை வந்து நீங்கள் எனர்ஜி நெஸ்டில் வாங்கிக்கலாம் இல்லையா. அடுத்தது மந்திரங்கள் இருக்குது. மந்திரங்கள் வந்து இருக்கு. சும்மா சாதாரண சின்முத்ரா வச்சாலே போதும். சின்முத்ரா சின்மய முத்ரா 2 முத்ராவில் எது வச்சுக்கிட்டாலும் போதும். இருக்கு இதுக்கு வந்து சிஜில் இருக்கு, சிம்பிள் இருக்கு. இதுதான் சிம்பிள் ஜக்கியல் சிம்பிள் இல்லை. ஜக்கியல் சிம்பிள் சக்கியல் சிஜில் இந்த மாதிரி சிஜில்ஸும் இருக்கு. ஜக்கியலுக்கு இந்த மாதிரி சிஜில்ஸும் இருக்குது இல்லை. இந்த மாதிரி இருக்குது சிஜில்ஸ். இந்த இவங்களெல்லாம் உபயோகிச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம வயலட் கலரில் நினச்சி ஜக்கியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வயலட் கலர் தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜக்கியல் அங்கே ப்ரெசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.